நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க அந்த பஸ்ல தான் போறீங்களா? பாத்து போங்க. அம்மா நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. சூர்யா, சீக்கிரமா டிக்கெட் வாங்கிட்டு வா. அம்மா, பஸ் வருது பாருங்க. சூர்யா கண்ணா, சீக்கிரமா டிக்கெட் வாங்கிட்டு வாப்பா. ஏன் கத்துற? அங்க பாருங்க, பஸ் வந்துட்டு இருக்கு. அம்மா சந்தியா, இன்னைக்கு உன்னோட அறிவு, பலம், தைரியம் இது எல்லாத்துக்கும் பரீட்சைன்னு நினைச்சுக்கோ. பஸ் இங்க வந்து நின்ன உடனே சட்டுன்னு அதுக்குள்ள ஏறிடணும். உனக்கு யாரையாவது அடிக்கணுமா, உதைக்கணுமா, மிதிக்கணுமா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா சட்டுன்னு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துடு. நமக்கு தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்ப முன்னாடி சீட் கிடைச்சிருக்கு. என்னங்க இங்க பாருங்க, என்ன பராக்கு பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல எடுங்க. ஒரு பஸ் விட்டா இங்க இருக்கிறவங்க டிரைவர் சீட்ல கூட அவங்க குழந்தைகளை உட்கார வச்சிருவாங்க. அதான் நாங்க இந்த மாதிரி பஸ்ல போணும்னா வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப தெம்பா வருவோம். அப்பதான் மாற மாதிரி நில்லுங்க, ஒண்ணு செய்ய முடியும். சூர்யா, இந்த சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு நீ பின்பக்கமா ஏறிக்கோ. நான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு முன் பக்கமா ஏறிடுறேன். என்னப்பா சூர்யா, கல்யாணம் முடிஞ்ச இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறியா? கவலைப்படாத, உன் பொண்டாட்டிய நான் ஒன்னும் இங்க விட்டுட்டு வந்துட மாட்டேன். அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன். என்ன அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து உட்காரு. என்னையா மூட்டை கொண்டு இங்க இருக்கற? போய் இங்க ஒருத்தர் வர. ஏய் சொன்னா கேளு. இங்க இப்படி எல்லாம் சீட் பிடிக்க கூடாது. இப்படி எல்லாம் இங்க வந்து உட்கார கூடாது. அறிவில்ல உனக்கு. பொம்பளை பக்கத்துல உட்கார பாக்குற. போடா, போ இங்க இருந்து. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வந்து உட்கார்ற. போ, மரியாதைக்கு இது போ. ஐயோ, இந்த சந்தியா எங்க போடா? தம்பி, 2 ரூபாய்க்கு சுண்டல் கொடுப்பா. தாங்கண்ணா. அந்த கையை கொஞ்சம் காட்டு. 2 ரூபாய். என்னது? ஒரு பொட்டலம் தானே கொடுத்த, அதனால 1 ரூபா தான். போ. என்னையா அடியல மனுஷனா? ஐயோ, போச்சு. ஏன் புள்ளைக்காக பிடிச்ச சீட்ல எவ்வளவு வந்து உட்கார்ந்திருக்கா? சுண்டல் வேணுமா? என்ன மனுஷன் நீங்க? ஒரு சீட்டை கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. குடும்பத்தை நீங்களே என்ன பார்த்து கேட்க போறீங்க? இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியில்லை. உங்கள யாரெல்லாம் நான் இன்னும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமோ? ஏறுமா. இருங்க இருங்க, அந்த பக்கம் பேசாம போ. வா வா. என்னம்மா நீ பஸ்ல ஏறாம பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துட்டியா? ஆமா, நெத்தியில இருந்த பொட்டு எங்க காணாம போச்சு? சுமங்கலி பொண்ணுக்கு பொட்டு ரொம்ப முக்கியம். உயிரே போனா கூட பரவாயில்ல, சுமங்கலி பொண்ணுங்களுக்கு பொட்டு தான் ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். சூரியனோட கல்யாணத்துல நான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன்ற டென்ஷனே இல்ல. எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஜாலி தான். சரி, நான் அப்புறம் பேசுறேன். சவிதா, நீ எங்க போற? அண்ணா, நான் ஸ்வேதாவோட வீட்டுக்கு போறேன். எக்ஸாம்க்காக நோட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. நானும் அந்த பக்கம் தான் போறேன். வா, விட்டுறேன். மோகன், சவிதா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அத்தை போன உடனே நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, எங்க போக கூடாது. எவ்வளவு பெரிய வீட்ல என்னால தனியா கண்டிப்பா இருக்க முடியாது. அண்ணி, அது என்னன்னா நான் எக்ஸாம்க்காக படிக்கணும். நானே என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நோட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதான். சரி சரி, பெரும் எக்ஸாம் என்னென்னமோ சொல்றீங்க, என்னால எதை சொல்ல முடியல. நீங்க 2 பேரும் நல்லா படிக்கணும், சரியா? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி கவலைப்பட வேணாம். நான் வீட்ல சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு தனியா இருந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. போலாமாடா? போலாம். சூர்யா, கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க, நான் நிக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நீ உட்கார். உட்காருங்கயா. உட்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பாத்ரூம்க்கு போகணுமா? இல்ல. அப்ப சரி, இந்த இடத்த கவனமா பாத்துக்கோ. வேற யாரும் வந்து உட்காராம பாத்துக்கோ. இந்த இடத்த இப்படியே பிடிச்சுக்கோ. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வழிய விடுங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? இல்ல. இந்த இடத்துல நல்ல சூடா வெங்காய பக்கோடா போடுவாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். எங்க ஆள் வருவாங்க. எங்க இதோட மாமியாரோட சீட்டு. கை நான் இங்க கை வச்சிருக்கல, என்னோட மாமியாரோட சீட் இது. நீ போய் ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் மேல கை வச்சினா அது உனக்கு சொந்தமாயிடும் நினைச்சியா? கைய வச்சா மட்டும் உங்களுக்கு சொந்தமாயிடும் நினைப்பா என்ன? இந்த சீட் ஒன்னும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனா இது என்னோட மாமியாரோட சீட்டு. இந்த சீட்ல தான் உன்னோட மாமியார் பிறந்தாளா என்ன? எப்படி அவளுக்கு சொந்தமாகும்? யார் சீட்ல உட்காராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட் சொந்தம். நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். மாமியார் வந்தாலும் சரி, போலீஸ் வந்தாலும் சரி. என்னடி மாமியார் மேல மரியாதை இல்லையா? இவளை இப்படி கூட்டிட்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சிருக்க? நான் இவங்க கிட்ட சொன்னா தானே அவங்க எதையுமே கேட்கல. ஆனா அத அவங்க கேட்கலன்னு சொல்ல போறியா? நான் அப்பாவின்னு நினைச்சு இவ இஷ்டத்துக்கு பேசியிருப்பா. ஏய், எழுந்திரடி. நான் ஏன் எந்திரிக்கணும்? என்ன இந்த பஸ் என்ன உனக்கா சொந்தம்? ஏய், மரியாதையா எழுந்திரு, இல்லனா உன் முடிய பிடிச்சு அப்படியே பஸ்ல இருந்து தூக்கி போட்டுருவேன். தேவையில்லாம என்ன மிரட்டாத. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு குரல் கொடுத்து அவரை கூப்பிட்ட அப்புறம் உன்னால இங்க நின்னு பேச கூட முடியாது. அவ ஒண்ணும் தனியால் கிடையாது. அவ புருஷன் நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சரி, உன் புருஷன் சொன்னிய கூப்பிடு. யார் அவன்? பாப்போம், நானும் பாக்குறேன். பேசாத. பொம்பளைங்க பேசிட்டு இருக்கோம், நடுவுல பேச வைக்கமா இல்ல உனக்கு? அடியே, இப்ப எட்டி உதைச்சேன்னு வச்சுக்கோ, இந்த ஜன்னல்ல இருந்து அப்படியே வெளியே போய் தரையில விழுந்துரு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ உதைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உதைக்க தெரியும். ஏய், வாய மூடடி, இல்லனா அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? இவகிட்ட சண்டை போடாம நான் என்ன பண்றது? இப்படியே 4 மணி நேரம் நான் நின்னுக்கிட்டே வரவா? இல்ல, நீங்க இந்த சீட்ல உட்காந்துக்கோங்க அத்தை. சரி, இப்படி தள்ளு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சென்ட்ரல் ஜெயில இவ்வளவு நாள் இருந்து ரிலீஸ் ஆகி இந்த ஊரையே சுத்தி பாக்குற மாதிரி தோணுது. இல்லனா இந்த வீட்ல மருமகளே அத பண்ணாத, மருமகளே இத செய்யாத, அப்படி ஏதாவது செஞ்சா உங்க அம்மா இத சொல்லி கொடுக்கலையான்னு வாங்க. ஆனா இன்னைக்கு என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. மீனா, நீ சந்தோஷமா இருக்கலாம்.
எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்க இவருக்கு ஜீன்ஸ் போட்டு காட்டணும்னு. எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் போட்டுக்க போறேன். இனிமே எனக்கு எந்த பயமும் கிடையாது. இன்னைக்கு யாராவது எனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, இன்னைக்கு நான் பியூட்டிஃபுல்லா இருக்கேன். என் புருஷன் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு. ராத்திரியை மட்டும் எங்க வச்சுக்கலாமா? சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் சில்லாக்ஸ். மருமகளே, மருமகளே, கொஞ்சம் வந்து கதவை தரமா? அட கடவுளே, என்ன பண்றது? இந்த நேரத்துல இவங்க எதுக்கு வந்தாங்க? ஐயோ. அம்மா மீனாட்சி, எனக்கு நேரம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? அவங்க இல்லாத நேரம் என்ன வந்து பார்க்க சொல்லி அத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வாயை மூடிட்டு இருங்க. சூர்யா, அங்க போக 4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் நின்னுட்டே வர போறீங்களா? போ, மருமகளை கூட்டிட்டு பஸ்ஸுக்கு மேல ஏறி உட்காந்துறாங்க. நிறைய இடம் இருக்கு. சரிம்மா. மேலையா? மேல எப்படி போறது? இது நாள் வரைக்கும் நீ என்ன பெரிய மகாராணி மாதிரி கார்லயே தான் போய்கிட்டு இருந்தியா என்ன? எத்தனையோ பேர் மேல உட்காந்துருக்காங்க. பொண்டாட்டினா புருஷன் சொல்படியும் மாமியார் சொல்படியும் கேட்டு நடந்துக்கணும். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா என் புள்ள 4 மணி நேரம் நிக்கணுமா? போ, பேசாம மேல போய் உட்காரு. சூர்யா, அவளை கூட்டிட்டு மேல போ. சரிம்மா. போ. வாங்க. இவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. வாங்க வாங்க. அது வந்து உள்ள நான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அத கதவை திறக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்னம்மா மீனாட்சி, உன் புடவைக்கு கீழே வேற நேரம் தெரியுது. அது வந்து நான் எதுவும் போட்டுக்கல. அது என் காலுதான். என்னது, திடீர்னு ஏன் உன் கால் நீல நிறத்துக்கு மாறிடுச்சு? இப்படி புடவை வச்சு மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் பார்க்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்ன கொடுமை இது! இத்தனோட கண்ணை வச்சுக்கிட்டு எதையெல்லாம் கவனிக்கிறா. ஐயோ, இது அத்தை கிட்ட பெரிய விஷயமால சொல்லுவா. அத்தை இதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன துரத்தி துரத்தி அடிப்பாங்க. உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா என்ன? எதுக்காக நீ இவ்ளோ பெரிய கட்டை போட்டு வச்சிருக்க? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. நீங்க உள்ள வாங்க. பாத்துமா, கால் ரொம்ப வலிக்குது. ஆனா என்ன செய்யறது? வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தனியா நின்னு செய்ய வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவரோட கல்யாணம் வேற. நான் ஒருத்தி மட்டும் இங்க இருந்துகிட்டு என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் காலை வெட்டி போட்டுடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு என் காலை வலிக்குது. வலி குறையணும்தான் நான் கட்டு போட்டிருக்கேன். ஒரு வீட்ல கல்யாணம்னாலே வேலையெல்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். ஆனா சந்தோஷ் சொன்னதை வச்சு பாக்கும்போது
உன்னோட சுமையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு மீனாட்சி. சந்தோஷ் உண்மையிலேயே புது மருமகளை பாராட்டி பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே அந்த மருமக நல்ல பொண்ணா? அவ எப்ப வாயை திறந்தாலும் என் சூர்யா பொண்டாட்டி இப்படி பண்ணா, என் சூர்யா பொண்டாட்டி அப்படி பண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே. ஆனா எப்போ உன்னை பத்தி இப்படி சொன்னதே இல்ல. உன்னை இது வரைக்கும் அவங்க பாராட்டி நான் கேட்டதே இல்ல தெரியுமா? ஆனா அவ வந்த உடனே உன் மாமியார் அவளை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்றபடி எல்லாம் இந்த வீட்டு மருமக என்ன அவ்வளவு நல்ல பொண்ணா என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இத பத்தி நான் என்ன சொல்றது? அவங்க இங்க வந்து 2 நாள் தானே ஆகுது. குலதெய்வம் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. நான் அங்க உட்காந்துக்கிறேன். இல்ல நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. இப்போதான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இப்படி ஒரு வாய்ப்பு. 2 பேரும் பஸ்ஸுக்கு மேல இருக்கோம். அது நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு அடிக்கடி உங்க அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்ல? இப்படி அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி பார்க்கறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்கும். அதனாலதான் என்னால உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் அப்பா அம்மா மட்டும்தான் முக்கியம். அதுலயும் எங்க அம்மானா எனக்கு ரொம்ப உயிர். அவங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். அதே மாதிரி அம்மாவும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவங்க பாசத்துக்கு அளவே கிடையாது. அம்மா நல்லா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு எங்க அம்மா ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எங்க அப்பா அம்மா எங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஜென்மத்தில் எங்களுக்கு செஞ்சதுக்கான நன்றி கடன் நாங்கள் அடைக்கிறதுக்காக நாங்கள் 7 ஜென்மம் எடுத்தாலும் போதாது. எங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் எங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையப்படாமல் அவங்களோட ஆசைகளையும் அவங்க கனவுகளையும் நிறைவேற்றணும். அவ்வளோதான். எனக்கு ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவுன்னே சொல்லலாம்.